எழுதினார், டைப் செய்தார், பிழை திருத்தினார், பேப்பர் வாங்கினார், அச்சகத்தாரை சந்தித்து பிரிண்ட் செய்தார், அவரே விநியோகமும் செய்தார். இந்தியாவின் தலைவர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பத்திரிகையை தொடர்ந்து அனுப்பி வைத்தார். ஆனால் அதுவும் நிலைக்கவில்லை. பின்னர் 1956 வருடம் தில்லிக்கு இடம்பெயர்ந்த அபய்சரண் தன் முழு கவனத்தையும் பேக் டு காடனில் செலுத்தி 1000 பிரதிகள் விநியோகிக்க திட்டமிட்டார். வாங்க வாங்க, உள்ள வாங்க அபய் பாபு. என்ன இன்னைக்கும் உங்களுக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? பேக் டு கார்டட் ப்ரூஃபை செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். மணி 6 தானே ஆகுது. முதலாளி வர 8 மணி ஆகும். அது பரவாயில்ல, சுரேந்திரகுமார் 8 மணிக்கே வரட்டும். நான் அதுக்குள்ள பிழை திருத்தம் பண்ணிட்டேன்னா சுரேந்திரகுமார் வந்ததும் பிரிண்டிங் ஆரம்பிச்சிடலாம். ப்ரூஃபை எடுத்துட்டு வாங்க. உட்காருங்க அபய் பாபு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம். இந்தாங்க அபய் பாபு. நன்றி. நமஸ்காரம் அபய் பாபு. ஹரே கிருஷ்ணா சுரேந்திரகுமார். எப்ப வந்தீங்க? நான் 6 மணிக்கே வந்துட்டேன். 6 மணிக்கா? ஏன் அவ்வளவு சீக்கிரம்? நீங்க வர்றதுக்கு முன்னாடி எழுத்து பிழையெல்லாம் திருத்திட்டேன்னா வந்த உடனே பிரிண்டிங் ஆரம்பிச்சிடலாம் பாருங்க, அதுக்காக தான். அபய் பாபு, உங்களை மாதிரி பொறுப்பா உற்சாகமா பத்திரிகை நடத்துற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. இது என்னோட குரு மகாராஜ் எனக்கு போட்டு இருக்கிற கட்டளை. அவரோட ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட தலையாய கடமை. அது மட்டும் இல்லாம விடியற் காலையில வாக்கிங் போறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. என்னது, சிப்பி பாடால இருந்து நடந்தா வந்தீங்க? ஆமா, என்ன ஒரு மணி நேரம் ஆகும். ஆனா நான் நடந்து வர்றதுனால பஸ்ஸுக்கான செலவை என்னால சேமிக்க முடியுது. அந்த பணத்தை நான் பேப்பர் வாங்க உபயோகப்படுத்திக்கலாம் இல்லையா? 4 பைசாவை சேமிக்கிறதுக்காக 6 மைல் நடக்கிறீங்க. ஆனா உங்க பத்திரிகையை பிரிண்ட் பண்றதுக்கு 100 கணக்கில் பணத்தை செலவு பண்றீங்களே. உலக மக்களை பிறப்பு இறப்புங்கிற அபாயத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு இந்த பத்திரிகையை அச்சிட வேண்டியது ரொம்பவும் முக்கியம். அது மட்டும் இல்லாம என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்துட்டு போன உபதேசம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் உனக்கு பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீ புத்தகத்தை அச்சிடுன்றதுதான். அதுக்காக உங்க சொந்த தேவைக்காக பணமே செலவு பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரா என்ன? அவர் சொன்னதுக்கான அர்த்தம் அது இல்ல. நம்மளோட உடல் சௌகரியங்களுக்கான செலவை குறைச்சுக்கிட்டு பகவானோட சேவையில அந்த பணத்தை பயன்படுத்தணும்னு தான் அவர் சொன்னார். இந்த காலத்துல குரு மேல இவ்வளவு பக்தி இருக்கிற ஒரு சிஷ்யனை பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அபய் பாபு, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. இந்த தில்லி மாநகரத்துல இந்திய விரும்புறவங்க தான் அதிகம். இவங்க மத்தியில உங்க ஆங்கில பத்திரிக்கை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம ஆன்மீக குருமார்கள் எழுதுற எல்லா பத்திரிக்கையுமே ஹிந்தியில தானே வருது. இதே கேள்வியதான்
சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மிஸ்டர் மித்ராவை என்கிட்ட கேட்டாரு. நான் வியாபார நோக்கத்தோட எழுதுற சராசரி ஆன்மீக எழுத்தாளன் இல்ல. என்னோட குறிக்கோளே வேற. என்னோட குருநாதர் என்ன ஆங்கிலத்துல தான் எழுத கட்டளையிட்டார். ஏன் தெரியுமா? பகவத் ஞானங்கிறது ஒரு நாட்டுக்கோ ஒரு மதத்துக்கோ இல்ல ஒரு வரம்புக்கோ உட்பட்டதா இருக்கக்கூடாது. அது தொலைநோக்கு சிந்தனையோட உலகத்துல இருக்கிற பல தரப்பு மக்களையும் சென்று அடையணும். அதனாலதான் நான் ஆங்கிலத்துல எழுதுறேன். ரத்தன், அபய் பாபு கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, பொதுவா நான் காலையில எதுவும் சாப்பிடுறது இல்ல. இன்னைக்கு எனக்காக சாப்பிடுங்க. ரத்தன், முதலாளி. நீ வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிங்க முதலாளி. அபய் பாபு, நாங்க சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடுவோம். நீங்க தைரியமா சாப்பிடலாம். நீங்க ஜெயின மதத்தை சேர்ந்தவர்னு எனக்கு நல்லா தெரியும் சுரேந்திரகுமார். அபய் பாபு, நீங்க என்னோட நெருங்கிய நண்பர். கேட்க தர்ம சங்கடமா தான் இருக்கு. ஆனா வியாபாரம்னு வரும்போது பல விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கே. புரியுது சுரேந்திரகுமார். என் பத்திரிகை அச்சிட்ட கணக்குல நான் உங்களுக்கு தர வேண்டிய பணம் நிறைய பாக்கி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. கூடிய சீக்கிரம் உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். நான் என் பணத்துக்காக சொல்லல, உங்களுக்காக சொல்றேன். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எதுக்காக கஷ்டப்பட்டு இந்த பத்திரிகை நடத்துறீங்க? பேசாம இதை நிறுத்திட்டு நிம்மதியா இருக்கலாமே. இல்ல சுரேந்திரகுமார், இது என்னோட இயக்கம். இதுக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணா நான் பொறுத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா என்னோட முயற்சியிலிருந்து நான் நிச்சயம் விலகவே மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள்ல ஒரு நாள் என்னோட முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும். தில்லி மாநகர வீதி எங்கும் சுற்றித் திரிந்த அபய்சரண் வீடுகள், கடைகள், அலுவலகங்கள், டீ கடைகள் என அனைத்து இடங்களிலும் பேக் டு காடை விநியோகம் செய்தார். சிலர் அவரை ஊக்குவித்து ஆதரித்தாலும் பலர் அவரை எதிர்த்து கேள்வி கணைகளை தொகுத்தனர். அனைத்திற்கும் அபய்சரண் பதிலளித்தார். எனக்கு படிக்க நேரம் இல்ல, ஏதோ நீங்க சொல்றதுனால வாங்கிக்கிறேன். நீங்க இத காசு கொடுத்து வாங்குறது முக்கியம் இல்ல, நிச்சயம் நீங்க இத படிக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு படிங்க. வெளியே போ, இனிமே இந்த பக்கமே வராத. போ. வெளியே போன்னு என்ன உங்களால விரட்ட முடியும். ஆனா மரணம் வரும்போது போன்னு உங்களால விரட்ட முடியாது. மரணத்தை ஜெயிக்கணும்னா நீங்க இத கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். இந்தியாவிலேயே இதை எவனும் படிக்க மாட்டேங்கிறான். இதுல வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட முகவரியை கேக்குறீங்க? இத அனுப்பி வச்சா எவங்க படிப்பான்? நீங்க நினைக்கிறது தப்பு. இந்திய மக்கள் வேணா வெளிநாட்டு நாகரிகத்திலையும் பௌதிக விஷயங்களையும் மூழ்கி நம்ம நாட்டோட உயர்ந்த ஆச்சாரியர்கள் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற விலைமதிப்பற்ற ஆன்மீக பொக்கிஷங்களை மறந்திருக்கலாம். ஆனா பௌதிக விஷயங்கள்ல மிகுதியான முன்னேற்றத்தை அடைஞ்சு அனுபவிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சு பல தப்பான வழியில ஈடுபட்டு அதுல எல்லாம் எந்த திருப்தியும் அடையாம அமைதியை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கிற மேற்கத்தியர்களுக்கு இந்த பத்திரிகையில வர இந்தியாவோட ஆன்மீக செய்தி நிச்சயம் திருப்தியை ஏற்படுத்தும். ஏன் சாமி, நாம நம்ம கடமையை ஒழுங்கா செஞ்ச போதாதா? நேர்மையா நீதிக்கு கட்டுப்பட்டு மத்தவங்களுக்கு எந்த தீங்கு இழைக்காம நல்லவனா வாழ்ந்தா போதும். கடவுளை வழிபடுறதெல்லாம் எதுக்கு? கடவுளை வழிபட்டு நமக்குள்ள இறை உணர்வை ஏற்படுத்திக்கிறது தான் ஆத்மாவுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான நீதி, கடமை. அதை செய்யாம இருக்கிறவன் நீதிமானாவோ நேர்மையானவனாவோ உண்மை பேசுறவனாவோ இருக்க முடியாது. நீதி, நேர்மை, கடமை, கடவுள் உணர்வு ஏற்படலனா இதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க இந்த பத்திரிகை நடத்த பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனா எத்தனையோ சாதுகளுக்கு பணம் கொட்டுதே. நான் எதையும் மறைச்சு பேசுறது இல்ல, யாருக்கும் ஜால்ரா போறதும் இல்ல. மக்களை தப்பா வழி நடத்துற அரசியல்வாதிகளையும் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிற போலி சாதுக்களையும் என்னோட பத்திரிகையில நான் வன்மையா கண்டிக்கிறேன். சாஸ்திரத்துக்கு விருத்தமா நான் எதையும் எழுதுறதும் இல்ல. இது பல பேருக்கு பிடிக்கிறது இல்ல. நீங்களும் மத்தவங்க மாதிரியே இருக்கலாமே. இல்ல, உண்மைய பேசு. கிருஷ்ணருக்கு உன் மேல திருப்தி ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். பணம் தானா உன்னை தேடி வரும்னு என் குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு. அவரோட வாக்குல எனக்கு பரிபூரண நம்பிக்கை இருக்கு. கிருஷ்ணா.